தூக்கிட்டு எங்கம்மா போறீங்க இப்போ? மாடிக்கு தான்மா, பசங்களாம் மேலே வரேன்னு சொல்லிச்சுங்க. எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிச்சுங்க. அதான் நாங்களும் போகிறோம். பசங்க உட்காந்து பேசிட்டு போட்டோண்டி. இப்போ நீங்களும் போயிட்டீங்கன்னா துணியெல்லாம் யார் பேக் பண்ணி வைக்கிறது? காலையில் எழுந்து இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. சரிங்கம்மா, துணியெல்லாம் நைட்டே பேக் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் நாங்கள் மேலே போயிட்டு பேசிட்டு வந்துடுறோம்மா. காலையிலேருந்து நிறைய வேலை இருந்துச்சுல்ல, கொஞ்சம் டயர்டாக இருக்குல்ல எங்களுக்கு. அப்படியே காலை நீட்டிட்டு நல்லா ஜாலியாக இன்றைக்கி நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்கு தான் ஒரு பேலடி உங்களுக்குலாம். இந்த வந்துட்டா பாரு அவளும். ஏண்டி என்ன நீயும் கதை பேசுறதுக்கு தான் வந்தியா இப்போ? பின்ன காலையிலேருந்து இடுப்பு உடைய ஏகப்பட்ட வேலையை செஞ்சுருக்கிறோம். அதுவும் இல்லாமல் மண்டபத்தில் நாங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் வர நடந்திருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை பற்றி கொஞ்சமாவது பேசலன்னா எங்களுக்கு எப்படி மனசு அடங்கும் சொல்லுங்கள்? அதுக்காக தான் இந்த இரவு வேலையில் அதை பற்றியெல்லாம் பேசலான்னு நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, ஏதோ எதிர்பார்க்காத விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னியே, அப்படி என்னடி நடந்தது? வளர்றதையே வேலையை வச்சுக்கிட்டு ரெடி நீ. ஐயம்மா, அவள் என்ன திரும்பம்மா சொன்னா? மணிமேகலை மேடையை விட்டு கீழே இறங்கிட்டால, அழுதுகிட்டே போனாலே ட்ராமா போட்டுக்கிட்டு. அதை சொல்கிறா அவ. ஆமாம்மா, அதே தான். அந்த விஷயத்த நாங்களே எதிர்பார்க்கல. என்னத்த சொல்கிறதோ, அந்த பொண்ணு அதை நான் கவனிச்சிக்கிறேன் நாள்லேருந்து. சரி, நீங்கள் வாங்க, இப்படியே நின்று இருக்காதீங்க. போய் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு சீக்கிரமாக வாங்க. சரிங்கம்மா, வாங்கக்கா போகலாம். வா பிரியா போகலாம். இல்லை அர்ச்சனா, நான் வரல, நீ போடி. அம்மா சொன்ன மாதிரி துணியெல்லாம் மடிக்கி வச்சுட்டு நான் தூங்கிடுறேன். ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் உட்காந்துக்கிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் போங்க. என்னக்கா நீங்கள்? சரி, ஓகே, ரைட்டு, நாங்கள் போகிறோம். அப்போ கூட இருந்து நானும் மடித்து வைக்கிறேன்னு சொல்கிறாள். அப்போ இருக்கா, அது முக்கியமாக போச்சு எல்லாத்துக்கும். எத்தனை நாளைக்குடா நம்ம ஊர்ல இருக்க போறோம்? நாளைக்கு ஒரு நாள் தாண்டி. அப்படியா? சரி, நான் எதுக்கும் இன்னொரு செட்டு ட்ரெஸ் எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருக்கேன். சரியா? சரி, என்னோட நைட் ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சல. எல்லாம் வச்சிருக்கேன்டா. அந்த ஒரு சூட் கேஸ்ல எல்லாத்தையும் அடிக்கிட்டேன். தேங்க்யூ டி, என் சொல்ல குட்டியா. சரி வா, நம்ம மாடிக்கு போலாம். போலாம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னடி சொல்லும்? உமா வேணுமா? ஏய், என்ன சிரிக்கிறான் பாரு டவுசரு. மூஞ்ச பாரு அவனுக்கு நல்லா. ஏய், என்ன கேட்க வந்தியா? அது கேள்றியா? அது விட்டுட்டு எதுக்குடி என் டவுசர் எல்லாம் அரேஞ்ச் பண்றா? அது என்னன்னா, இந்த மணி இருக்குல்ல, அது அங்க போயும் இதே மாதிரி தான் இருக்குமாடா? அதை ஏன்டி என்கிட்ட கேக்குற? அதுகிட்டே போய் கேளு. டேய், அது கேரக்டர் எப்படின்னு அங்கங்கம்மா உனக்கு தான் தெரியும். அதனால தான் உன்கிட்ட கேக்குறேன். அங்கமாவது பங்கமாவது போடி. அவளை எல்லாம் என்னால யூகிக்கவே முடியல. அது எப்ப என்ன பண்ணுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதான் ராகுல், எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. இந்த மைண்ட் செட்டோட அவளால எப்படி போயிட்டு அங்க குடும்பத்தை நடத்த முடியும்? நல்லபடியாவே இருந்துட்டா பிரச்சனை இல்லை. இங்க பண்ற மாதிரி தேவையில்லாம அடம் பிடிக்கிறது, அப்புறம் அது வேணும் இது வேணும்னு கேட்கறது, இல்ல தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிக்கிறது, இல்ல ஆர்கியூமெண்ட் வரும்போது இஷ்டத்துக்கு பேசுறது, அப்படிலாம் ஆச்சுன்னா என்ன ஆகும் சொல்லு? அத்தை மாமா கூட அவ பண்ற கிறுக்குத்தனத்தெல்லாம் பொறுத்து போகலாம். ஏன்னா அவங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு தானேன்னு விட்டுருவாங்க. ஆனா மனோஜனை விட்டுருவாரா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவ எதனா பேசுனா கண்டிப்பா திருப்பி திட்டி விட்டுருவாரு, மூஞ்ச காட்டுவாரு, இல்ல அடிக்க கூட செய்யலாம்ல. அதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல. அப்படியெல்லாம் நடந்தா நம்ம மணி தாங்குமா? ஏய், ஏன்டி இவ்வளவு பெருசா யோசிக்கிற நீ? யோசிச்சு தான் ஆகணும் ராகுலே. நான் இந்த வீட்டு மருமகங்கிறத தாண்டி நான் அவளுக்கு ஃப்ரெண்டுடா. ஸோ அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நான் எடுத்து சொல்லணும். அவள் கேட்கலனாலும் நான் கண்டிப்பாக அவளுக்கு சொல்லி தான் தீருவேன். நாளைக்கு அவகிட்ட பேசியே ஆகணும். பேசு, யார் வேணான்னது? நீ பேசுறப்பவே அதுவும் கூட சேர்ந்து சொல்லும். அதெல்லாம் நான் கரெக்டாக தான் இருப்பேன். அதெல்லாம் நான் சரியாக தான் இருப்பேன். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கூடவே சேர்ந்து பேசும். நாய் அப்படியே முட்டை மாதிரி பேசும், முட்டா மாதிரி. ஆனாலும் அது புத்தியை தான் அது காட்டும். என்ன மோடி, அது விஷயத்த விட்டுறலாண்டி. அது அங்கே போய் எப்படியாவது அடிபட்டு உதப்பட்டு சரிப்பட்டு வரட்டும். அதெல்லாம் படாமல் இருந்தால் தான் நல்லதுடா. ஒரு ஆம்பளை கையால் ஒரு பொண்ணு அடி வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ராகுலே. நீ பேசுறத பார்த்தா மனோஜ் என்ன மணியை கல்யாணம் பண்ணதே அடிக்கிறதுக்கு தாங்கிற மாதிரி இருக்கு. அவள் பண்ணுறதெல்லாம் அடிக்கிற அளவுக்கு கோபத்தை தூண்டும்டா. அதனால தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த விஷயத்த. சரி, என்னமோ ஒன்று, ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மணி நம்மக்கிட்ட சொல்லுவா. மனோஜ் அண்ணனும் நியாயமாக நடந்து பாருன்னு நம்புவோம். கண்டிப்பா நியாயமா தாண்டி இருப்பாரு. நியாயமா இல்லைன்னு ஏன் இந்த ராகுல சும்மா இருப்பானா சொல்லு? மாப்பிள்ளைய பொழந்து கட்டுற மாட்டேன் நானே. என் புருஷன் யாருக்கும் பாரம்பட்சம் காட்ட மாட்டான். மணியையும் பொழப்பான், மணியோட புருஷனையும் பொழப்பான். அப்படிதானப்பா? அவங்க என்னடி பழப்பழமா நான் பழக்கிறதுக்கு? மாப்பிள்ளைய பொழப்பன்னு சொன்னியாப்பா? அப்ப தெரியலையாப்பா உனக்கு? அது ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சரி வாடி, நம்ம மேல போவோம். நம்மளுக்காக எல்லாரும் வெயிட்டிங்ல இருப்பாங்கல்ல. ஆமா, வா போவோம். இந்நேரம் எவ்வளவு டாபிக் போச்சோ, வா போலாம். மேலே அப்படியே டாபிக் எல்லாம் பெருசாக போய்கிட்டு இருக்கோன்னு நம்பி வந்தா இங்கே இளஞ்சிட்டுகள் எல்லாம் இருக்குதே, இளஞ்சிட்டுகள். அதுவும் நல்லா இடுப்பில் கையை வச்சுக்கின்னு நிற்குதே. இதே ஏய், என்னத்துக்கு நீ இப்போ நைட்டில் மேலே வந்துருக்குறா? குட் நைட் சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன் மாமா. செல்லக்குட்டி, குட் நைட் சொல்ல வந்தீங்களா? சரி, அப்போ குட் நைட் சொல்லிட்டு கிளம்புப்ப. இந்த அம்மா குட் நைட் சொல்லலைன்னா இங்கே யாரும் தூங்க மாட்டாங்க பாரு. மாமா, ஏன் மாமா இப்படி பண்றீங்க? குழந்தை தானே அவ. எப்ப பாரு இவ்வளவு திட்டிக்கிட்டே இருக்கீங்க. உன் மாமாக்கு வேற என்ன வேலை? குழந்தைங்களோட சண்டை போடுறதே தான் வேலையா வச்சிருப்பான். என் அழகு பட்டு தங்கத்துக்கிட்ட எப்படிதான் சண்டை போடுறதுக்கு மனசு வருதோ என்னடியம்மா? சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் அவன். அடிச்சிடலான்னு நான் வேணா அடிக்கிட்டேன் மாமாவை. நானே அடிக்கிறேன்.
அப்ப நீ என்ன அடிக்கிறதுக்கு தான் மேல வந்து அப்படித்தான் நான் பீஷாஷியா கிட்ட மட்டும் வந்து பாரு குடும்பி புட்டுறேன். அப்ப நான் இங்கே இருக்கிறேன். மாமா மாமா எனக்கு ஒண்ணு நீ செய்றியா? அப்ப காரணமா தான் மேல வந்திருக்குது இது. சரி சொல்லு என்ன செய்யணும்? என் பொண்ணு என்ன கேட்க போகுதுன்னு புரிஞ்சு போச்சு. என்னதுக்கா? அவளே சொல்லு வயிறு. சொல்லட்டா மாமா? சொல்லு சொல்லு எதுனாலும் சொல்லு. நாளைக்கு மணியத்தைய ஊர்ல கூட்டிட்டு போய் விட போறாங்கல்ல. ஆமா உன்னையும் கூட்டிட்டு போய் உண்ணுமாங்க. கரெக்ட் மாமா. கரெக்டா? ஏய் உன்னையெல்லாம் அங்க கூட்டிட்டு போக முடியாதா? அவ அந்த வீட்டுக்கு மருமவளா போறா, நீ அங்க போய் என்ன பண்ண போற? விளையாட போறேன் மாமா. நான் மட்டும் இல்ல, கதிர் அண்ணன், அஸ்வின் அண்ணன், ஐஷா அக்கான்னு எங்க எல்லாரையுமே கூட்டிட்டு போங்க. ஏன்னா கனி அக்கா சத்யா அக்கா எல்லாம் ஊருக்கு போயிடுவாங்க நாளைக்கு. எங்களை மட்டும் விட்டுட்டு போயிடுவேன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதனாலதான் நாங்க எல்லாருமே பிளான் பண்ணி இங்க வந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரியா? நீ எங்களை கூட்டிட்டு போ. நீ சொன்னா தாத்தா பாட்டி எல்லாம் கேட்பாங்க, எங்களையும் ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க. பிளான் போட்டதை கூட சொல்லுது பெறாது. இதுதான் குழந்தைங்கிறது, ஒன்னுத்தையும் வச்சுக்க தெரியாததுங்களுக்கு. கரெக்டா சொல்ற ராகுல். அம்மா பாப்பா, உங்ககிட்ட யாரும்மா சொன்னது உங்களை இங்கேயே விட்டுட்டு வந்துருவோன்னு? உங்க அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே எங்க கூட தான் வர போறாங்க நாளைக்கு ஊருக்கு. அப்புறம் உங்களை மட்டும் யார் விட்டுட்டு வருவேன்னு சொன்னது? யார் அது சொன்னது? அப்படி அதுவா, அது பெரிய மீசா தாத்தா தான் சொல்லிட்டாரு. பெரிய மிஸ்ஸ தாத்தாவா? அப்பாவை சொல்றாடா அவ. ஓ கட்ட மிஸ்ஸியா? சரி அவரு எதுக்குடி அப்படி சொன்னாரு? அதுவா அப்பா அத்தை மாமா எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்கடா. பசங்க குறுக்கா மறுக்கா ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்ததுங்க. அப்பா டென்ஷன் ஆயிட்டாரு. போய் எல்லாரும் அமைதியா படுத்து தூங்கலன்னா யாரையும் ஊருக்கு கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வீட்லயே வச்சு பூட்டிட்டு போயிடுவேன்னு சொன்னாரு. அதனாலதான் இந்த அம்மா மேல ஓடி வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. அப்படியா சங்கதியே? அடியே பச்சை சட்டை, நைட்ல எல்லாம் ஒழுங்கா உட்கார முடியாது உங்களால? நைட்ல தான் விளையாண்டுமா உங்களுக்கு? அது சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தோம் மாமா. எதையாவது ஒண்ணு சொல்றா பாரு. அதே தானே அதுக்கு வேலை, சும்மா விளையாடிச்சோம். நைட்லயும் விளையாடணும், காலையும் விளையாடணும், விட்ட நடுராத்திரியில கூட ஏந்து விளையாடுங்க. இதுங்கெல்லாம் என்ன பசங்களா இருக்குங்களோ. சரி சரி போப்பா, போய் தூங்குப்பா, காலைல ஊருக்கு கூட்டின்னு போறப்பா. ஜாலி. ராகுல் மாமா தான், ராகுல் மாமா தான். என் பொண்ணு பிரச்சனை பண்ணணும்னாலும் ராகுல் கிட்ட தான் வரும். பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னாலும் ராகுல் கிட்ட தான் வரும். ஏன்னா ராகுல் இழிச்சு வாயில, அதனாலதான் தம்மா தூண்டு கூட என்ன வச்சு விளையாடுது. குடுமையா என்ன நின்னுக்கு நின்னுங்கிறப்பா. சத்தியா அதை தூக்கின்னு போடியே. சரிங்க மாமா, எப்பப்பா வா போலாம். டாடா பாய், டாடா பாய். எல்லாருக்கும் குட் நைட். டாடா பாய் பாய். ராகுல் மாமா லவ் யூ. டாடா டாடா. ஐயோ லவ் யூலாம் சொல்றாளம்மா கேள்வியே. லவ் யூ டூடி கேள்வியே. டாட்டா ஓடிச்சு, அவ்வளவுதான். இதோட வராது, அது வேலை முடிஞ்சிச்சு இல்ல. ஹின்னியாண்டி நிக்கிற உட்காரு. அந்த உட்கார்றேன். அது நீ இங்க வாடி. என்னங்க சந்தோஷ்? ஐயோ ஒருத்தி. புருஷன் உன்னை பக்கத்துல உட்கார சொல்றாரு, வந்து உட்காரு வா. என்னக்கா சொன்னீங்க? ஹஸ்பண்டா? நந்தினி அக்காவுக்கு சந்தோஷம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன? ஐயோ அது கல்யாணம் ஆனாதான் புருஷன் பொண்டாட்டின்னு எதனா இருக்கா என்ன? என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லை 2 பேருக்கும். அப்புறம் என்ன? அதைத்தான் சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. எல்லாத்தையும் வளரி கொட்டிக்கிட்டு நீ அவளை என்னடி ஆச்சு உனக்கு? தெரியலக்கா, ரோல் ஆகுது எனக்கு. அவ பாருங்கக்கா அப்படியே நின்றுகிட்டு இருக்கா. அடியே வந்து உட்காருறீங்க. இந்த வாரம் வளருவாயி. ஏதோ வாரம் பிரியா. ஏன் நந்தினி இவ்வளவு நேரம் பண்ண? நாங்க எப்ப மாடிக்கு வந்தோம் தெரியுமா? ஆளே முன்னாடி வந்துட்டாரு. ஆனா நீ வரதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்ட. ஆமாமா, நீ வருவன்னு சந்தோஷம் மாடி எகிரி குதிச்சு வந்து உட்காந்துருக்காப்ல இங்க கூட பீன் பேக்கோட வித் கப்பி நேண்டு. ஏன் இப்ப எல்லாம் ஏன் பக்கம் திரும்புறீங்க? சும்மாப்பா சும்மா. ஆமா, நீ எதுக்குடி இவ்வளவு லேட்டா வந்த? மணிக்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அது தனியாக இருந்துச்சு ரூமில். மேலே வாடினாலும் இல்லை நான் வரல அப்படின்னுச்சு. சரி அதனால தான் கொஞ்சம் நேரம் அது கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன சொல்லுது கரப்பாம்பூச்சி? அவன் என்ன சொல்ல போகிறான்? நான் இந்த வீட்டை மிஸ் பண்ணுவேன், நான் அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கு. நாங்கள் எல்லாம் வரதானடி போகிறோம், கூட தானே இருக்க போகிறோம்னாலும் இல்லை இல்லை நம்ம இப்போ இருக்கிற மாதிரிலாம் இருக்க முடியுமா அப்படி இப்படின்னு என்னமோ பேசிட்டு இருந்தது. எல்லா கல்யாணம் ஆன பொண்ணுங்களும் அப்படித்தானே பேசுவாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அதெல்லாம் மற்ற பொண்ணுங்கன்னா கூட பரவாயில்ல. நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தில் தானே இருக்கிறோம். அது எங்கள் வீட்டுக்கு தானே வரப்போகுது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ சீனை ஓட்டணும்? அது என்னென்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் எல்லாரும் டென்ஷன் ஆயிருவீங்க சொல்லிட்டேன். சொல்லு கேட்போம். செவரு கிட்ட போய் நின்றுக்கிட்டு செவரு நான் உன்னை மிஸ் பண்ண போகிறேன், இனிமேல் நான் உன்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் டேபிள் சேர்கிட்டையும் போயிட்டு அதே டைலாக சொல்லிச்சு. அப்புறம் பெட்டு தலைக்காண்டி, அதுக்கப்புறம் ஏன் பாத்ரூமில் கூட போய் புலம்பிக்கிட்டு வந்தது. அது ஐயோ என்னால் முடியல, கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஏந்து வந்துட்டேன் நான். இத்தனை வருஷம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதனால ஒரு அட்டாச்மெண்ட், அதனால தான் அப்படி பண்ணியிருக்கோமோ என்னமோ. கரெக்டு தான். ஆனால் அது என்னமோ வெளி மாநிலத்துக்கு போகிற மாதிரியும் இல்லை வெளிநாட்டுக்கு மருமகளாக போகிற மாதிரியும் இல்லை சீனை போட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற திருவள்ளூர், அதுவும் எங்கள் வீட்டுக்கு வரப்போகுது. எல்லாம் பழகின வீடு தான். அது நினச்சிதுன்னா எப்போ வேணாலும் இங்கே திரும்பி வந்து அது வீட்டில் இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், அது ரூமில் இருக்கலாம், எத்தனை நாள் வேணாலும் இங்கே தங்கலாம். எல்லாம் இருந்தும் எல்லா வசதிகளும் அதுக்கு இருக்குன்னு தெரிஞ்சும் இவ்வளோ சீனெல்லாம் தாங்கலை. அவங்க டிராமா குயினுங்கிறத மணிக்கு 300 தடவை காட்டுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சித்ரா அப்படியெல்லாம் பேசாத சித்ரா.
போங்கக்கா நீங்கள் வேற அந்த அக்கா வரல நான் எப்படி எழுதுன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு வர வர அந்த அக்காவை பிடிக்கவே மாட்டேங்குதுக்கா. சரி விடுடி, அவ எப்பவுமே இதே மாதிரிலாம் இருக்க மாட்டா. உனக்கே தெரியும்ல அவளை பத்தி. தெரியும் தெரியும், அவங்களுக்கு இந்த மல்டிபிள் டிசார்டர்னு சொல்லுவாங்கல்ல, அன்னியன் படத்தில் வருமே, அந்த மாதிரி அவங்க என்கிட்ட சாரி எல்லாம் வேற வந்து கேட்டாங்க. சாரி கேட்டாளா? எப்போ கேட்டாடி? மண்டபத்தில் தான் அவங்க சாப்பிட போனாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணாங்க. நானும் ஹேண்ட் வாஷ் பண்ண போனேன். அப்போ தான் இந்த மாதிரி சித்ரா சாரிடி, நான் ஏதோ ஒரு கோவத்தில் தான் அப்படி சொன்னேன், நீ ஏதோ தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, சாரி கேட்டுட்டால, நீ அப்போ மனசில் எதையும் வச்சுக்காத சரியா? எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிடு. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அந்த அக்கா சாரியும் கேட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ணும். அப்படிலாம் பேசாத. அவ தான் சாரி கேட்டுட்டால, அதை நீ அப்படியே மனசுல இருந்து அழிச்சிடணும் சரியா? பொதுவாக மணி எல்லாம் அப்படி போய் யார்கிட்டலாம் மன்னிப்பெல்லாம் கேட்காது. இப்போ எங்களெல்லாம் கஷ்டப்படுத்துதுன்னு ஏன் அப்படிதான் படுத்துவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும் எங்களை. வாங்கிட்ட சாரி கேட்குதுன்னா அதுக்கு உண்மையிலே ஃபீல் ஆயிருக்கும், உன்னை கஷ்டப்படுத்துனது தப்புன்னு அதுக்கு ஃபீல் ஆயிருக்கும். அதனால தான் வந்து சாரி கேட்டிருக்கு சரியா? மனசுல எல்லாம் எதையும் வச்சுக்காத. என்னதான் இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டு விட்டு கொடுக்க மாட்டீங்களே மாமா நீங்க. கூட மண்டை. சரி சரி, நான் மனசுல எதையும் வச்சுக்கல. சரி சித்ரா, இந்த விஷயத்த நீ மனசுல வச்சுக்காம போ. ஆனா உன் மனசுல ஒருத்தரை வச்சிருக்கிறியே, அது யாருன்னு சொல்லு இப்ப. ஆமாம்மா சொல்லு சொல்லு, அதை பத்தி கேட்கறதுக்கு தான் நாங்களே மேல வந்தோம். இவங்க மட்டும் எப்படி எல்லா விஷயத்தையும் ஸ்மெல் பண்ணிடுறாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? என்ன சொன்ன? சந்தோஷ், நான் அது ராகுல பேசுற மாதிரி பேசிட்டேன், சாரி. அது என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அது சரி, இருந்தாலும் நந்தினி நீ பார்த்து பேசு நந்தினி. இப்பெல்லாம் நீ என்ன நிறையடா போடுற. சரி பார்த்து பேசுறேன். என்னடி சித்ரா, உங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம், சொல்லு. உன் மனதில் இருக்கும் கல்வன் யார்? எதுக்கு இப்ப சின்ன குழந்தைய தேவையில்லாம போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? அவ மனசுல எல்லாம் யாரும் கிடையாது. சொல்லுங்க மாமா, எப்படி கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. மாமாவை மச்சி நிச்சயம் எவ்வளவு அழகா நடிக்கிறாங்க பாரு. என் அர்ச்சனாக்கா இருக்கே, விடாது யாரையும். சும்மா இருடி, உனக்கும் எல்லாம் தெரியும்னு எனக்கும் தெரியும். அடியே கண்ணாடி, சொல்றீ இப்ப என்ன சொல்லணும்க்கா? எத்தனை முறை திருப்பி திருப்பி சொல்றது? இல்ல எங்களை பேச வச்சு வேடிக்கை பாக்குறியா நீ? ஏண்டி உன் மனசுல யாரு இருக்கா? என்ன யாரு? உன் மனசுல குணா தானே இருக்கா? ஐயோ ராகுல, இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலடா. கேட்டுருச்சு காயத்ரி, கேட்டுருச்சு. நீ சொன்னது எனக்கு கேட்டுருச்சு. எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தான், எங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அதுவும் இப்ப நீ சொன்னல, இப்ப நாங்க 100% கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 10 அடி தூரத்துல இருந்தாலே கண்டுபிடிக்கிற ஆளுங்க அவங்க ரெண்டு பேரும். நீ பக்கத்திலேயே வச்சுக்கினே சொல்லிட்ட, அவ்வளவுதான். இதுக்கு மேல மறைச்சு ஒரு பிரச்சனமோ இல்ல. சித்ரா அடியே சொல்லிடுமா உங்களுக்கு? மாமா. என்ன மாமா சொல்லு. அக்கா சொல்லுடி, நம்ம அக்கா அங்கே தானே. இப்போல்லாம் அவங்க ரொம்ப அழகாக சீக்ரெட் எல்லாம் கட்டி காப்பாத்துறாங்க தெரியுமா? ஏற்கனவே நிறைய சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீ உன் விஷயத்தையும் சொல்லு, அந்த சீக்ரெட்டும் சேர்த்து மெயின்டைன் பண்ணுவாங்க. என்ன பிரியா அக்காக்கு தான் அடிக்கடி ரோல் ஆகுது, ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிடும். அப்படியா? அப்போ ஏற்கனவே நிறைய சீக்ரெட் வச்சிருக்கீங்களா? அப்ப அது என்னன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் என் விஷயத்த சொல்லுவேன். கூட மண்டை உசார்தான் நீ. ஆனா இங்க பாரு, நீ இப்போ உன் விஷயத்த சொன்னாலும் சொல்லலனாலும் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அவங்க கிட்ட இருக்கிற சீக்ரெட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத, தலை சுத்திரும் உனக்கு. அதேதான், அதுவும் இல்லாம அதெல்லாம் சீக்ரெட், டாப் சீக்ரெட். அது எதையுமே நாங்க வாயை திறந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டோமா. வளர்னாதான் உண்டு, ஆனா அதையும் சமாளிச்சிருவோம். கேட்டல்ல, ஜால கில்லாடிங்க அவங்க. அதனால நீயே சொல்லிடு, நம்ம அக்காங்க தானே, சொல்லிடு. ஆமா சித்ரா, தைரியமா சொல்லு. அப்பதான் நாளை பின்ன நீ வீட்டுல மாட்டிக்கிட்டாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க எல்லாரும் ஓடி வருவோம். அப்படியாக்கா? அர்ச்சனாக்கா, பிரியாக்கா, சொல்லுமா. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான்க்கா. நான் குணாவை லவ் பண்றேன். சூப்பர். இப்போ எங்க புருஷங்க சும்மா ஒரு விஷயத்த சொல்லல, கரெக்டா தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிரதீப் மாமாவும் கார்த்தி மாமாவும் தான் விஷயத்த சொன்னாங்களா? எதை வச்சு சொன்னாங்க? மண்டபத்துல குணாவும் சித்ராவும் ரொம்ப வெக்கப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் நீங்கள்லாம் வேற அதை ரசிச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களாம். அதை வச்சுதான் அவங்க அப்படி சொன்னாங்க. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. அப்ப மாமாங்களும் இறங்கிட்டாங்களா இந்த ஸ்பை வேலையில? ஸ்பை பையெல்லாம் ஒன்றும் இல்லடா. அவங்க அப்படிக்கா போறப்ப இதுங்க நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்குங்க, அவங்க பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஆமாப்பா, எங்க அளவுக்குலாம் யாருக்கும் எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் திறமை கிடையாது. நாங்கள் மட்டும்தான் அதுக்கு கிரெடிட் எடுத்துப்போம். சரி, இப்போ எப்படி? அதான் காலேஜ் லீவாக இருக்குல்ல உனக்கு, கல்யாணத்தை முடிச்சிடலாமா வீட்டில் பேசி? அக்காக்கா அதெல்லாம் வேணாம், எனக்கு படிக்கணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம்லாம். கல்யாணத்தை பண்ணிட்டு கூட படியேண்டி. இல்லக்கா அது சரிப்பட்டு வராது. ஏன்டி, ஏன் அப்படி சொல்ற? அது அக்கா, குணா டைம் கேட்டிருக்காருக்கா. அவங்க ஃபேமிலியில போய் பேசணும்ல இந்த விஷயத்த. அட ஆமால, இந்த விஷயத்த மறந்துட்டோம் பாரு. இது வரைக்கும் நம்ம வீட்டில் நடந்த லவ்வும் சரி கல்யாணமும் சரி எல்லாம் குடும்பத்துக்குள்ளேங்கிறதுனால அது நம்ம எதையும் பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை. லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே அடுத்த இதுவே கல்யாணம்னு இறங்கிட்டோம். இப்போ உன் விஷயம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ரொம்ப எக்ஸைட் ஆகுதுக்கா எனக்கு இப்பவே. எனக்கும் தாண்டி பேச்சுவார்த்தையெல்லாம் சூடா இருக்கும்னு தோணுது. ஆமாக்கா, பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்கன்னு கேட்பாங்கல்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்தே, அப்ப பிடிக்கும் பாருங்க ஃபயரு.
அடியே என்ன போடுவீங்க எவ்வளோ போடுவீங்கன்னு கேட்டாலும் பிரச்சனை வராது. ஆனால் இவ்வளோ தான் போடணும்னு வந்து நிற்பாங்க பாரு பாரிகிங்க, அங்கே தாண்டி ஆரம்பிக்குமே. ஆமாம் ஆமாம், வரதட்சணையை பற்றி பேசட்டுமே, அவ்வளோதான் மாப்பிள்ளை வீட்டை காலி பண்ணிடுவாங்க நம்ம வீடாளுங்க. கரெக்டு தான். ஆனால் மீனாத்தியும் அசோக் மாமாவும் கொஞ்சம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க தான் எகுருவாங்க பயங்கரமாக. ஏன்னா ஏற்கனவே காயத்ரி விஷயத்தில் அப்படி தானே நடந்தது. 200 சவரன் நகையை போட்டால் தான் ராகுல கட்டி வைப்பேன்னு சௌந்தர்யாத்தை சொல்லிச்சு. ஆனால் கூட இருந்தவங்களாம் சும்மா விட்டாங்களா? எப்படியெல்லாம் சண்டை போட்டாங்க. அதுவும் என் அம்மாவும் ஷில்பாத்தையும் ஊடு போய் தேடி போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. என்னென்ன பேச்சு பேசியிருக்காங்க தெரியுமா அன்னைக்கு அவங்க? அதான் தெரியுமே, சௌந்தர்யாத்த வரலாறு நாரி போச்சு அன்னைக்கு. அதே தான். காயத்ரி கல்யாணமே ஒரு போராட்டத்தில் தான் நடந்தது. சித்ரா கல்யாணம் எப்படி நடக்க போதோ. சரி பேசாம முதல்ல நம்ம ஃபோனை போட்டு பேசுவோமா அவங்க வீட்டுக்கு? அவங்க ஊர் எது பசங்களா? ஏங்கா ஏன் இப்படி இருக்கிறீங்க ரெண்டு பேரும்? ஆர்வம் தான்டா தம்பி, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நம்மளுக்குள்ளேயே குடும்பத்தில் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறப்ப எந்த சிக்கலுமே இருக்காது. எல்லாம் இனிக்க இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருப்போம். எல்லாத்துக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒன்றா ஃபேஸ் பண்ணுவோம். குடும்பத்துக்குள்ளே சண்டை வரவே வராது. ஆனால் இப்படி வெளியிலேருந்து ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வராங்க, இல்லை நம்ம வீட்டு பொண்ணை நம்ம வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்து மூலயமா நிறைய பிரச்சனை வரும். குடைச்சல் கொடுப்பாங்க. அதுதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் பண்ணுற வேலை. இப்போ நம்மளுக்கு ஒரு மாப்பிள்ளை வீடு உள்ளே வரப்போகுது. அந்த மாப்பிள்ளை வீடு என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுன்னு இப்போவே நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வையே, பிரச்சனை வரும்போது நம்ம ப்ரிப்பேர்டாக இருந்து அட்டாக் பண்ணலாம்ல. அட்டாக் மோட் ஆன். அதே தான், நம்ம எப்போவுமே அட்டாக் பண்ணுற மோட்லேயே இருக்கணும். அப்போ தான் ஆப்போசிட் பார்ட்டியே நம்ம கவுக்க முடியும். சரி இப்போ சொல்லுங்க, மாப்பிள்ளையோட ஊர் எது? மாப்பிள்ளைக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறா? மாப்பிள்ளையால் என்னென்ன சிக்கலெல்லாம் வரும்? மாப்பிள்ளையில வராது, மாப்பிள்ளையோட குடும்பத்தால் என்னென்ன வரும்னு சொல்லுங்க. என்ன எல்லாம் என்னையே பார்க்குறீங்க? இதை நம்ம சம்மந்தப்பட்டவ. சொல்லு மாப்பிள்ளைய பற்றி, குணாவை பற்றி சொல்லு. சொல்லு பூத கண்ணாடியை கேட்குறாங்கல்ல, சொல்லு. இப்பயே சொல்லிடுற எல்லாத்தையும். சரிங்க மாமா, எல்லாத்தையும் மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க அந்த அம்மா. மூஞ்ச பாரு, நல்லா சொல்லு. குழந்தைய எதுக்கு இவ்வளோ பயமுறுத்துறீங்க? ஏம்மா நீ சொல்லுமா. சரிங்கக்கா. அக்கா, அவரு கோயம்புத்தூர்க்கா. கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு வில்லேஜ், ஆனா என்ன பேருன்னு எனக்கு தெரியாது சுத்தம். நீ பயப்படாத, நீ சொல்லு. இல்லக்கா, எனக்கு உண்மையிலே ஊர் பேர்லாம் தெரியாது. அவர் ஃபேமிலியை பத்தி மட்டும் தான் தெரியும். சரி சொல்லு. அவருக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அப்பா இல்லையாம்மா? இருக்காரு. ஆனா என்ன ஆனா நீ இழுத்துக்கிட்டு இருக்க? அவரு இன்னொரு குடும்பத்தோட இருக்காரு. இன்னொரு குடும்பமா? சரி மேல சொல்லு. அப்புறம் அவருக்கு கூட பிறந்தவங்க எல்லாம் யாரும் இல்லக்கா. கமல் இருக்கார்ல, கமல் வந்து அவங்களோட பக்கத்து வீடு தானா. எப்படி காயத்ரி அக்கா, அப்புறம் நந்தினி அக்கா, அப்புறம் மணி அக்கா, ராகுல் மாமா எல்லாரும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருந்தாங்களோ, அவங்களும் அதே மாதிரி தான் குழந்தையிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதை அவர் நிறைய டைம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேருமே, கிட்டத்தட்ட பிரதர்ஸ் மாதிரி தான். அப்படி இருக்காங்க. அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு சொந்தமாகவும் இருக்காங்க. சூப்பரிடியே, நம்ம குடும்பம் மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பால் அமைஞ்ச ஒரு சொந்தமா? அதேதான்க்கா. அப்போ உன் கல்யாணத்தில் எந்த சிக்கலும் வராதுரி. நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் போகும். இருங்கக்கா, இனிமேல் தான் ட்விஸ்டே இருக்கு. சொல்லுமா அந்த ட்விஸ்டையும். இதுக்கு மேலே என்ன ட்விஸ்ட் இருக்குது? அக்கா, அவங்க கேஸ்ட் பார்ப்பாங்களாங்க்கா. அவங்க அம்மா கேஸ்ட் பார்க்குறவங்களாம். இது வேலைக்காகாது. நீ குணாவை மறந்துரு. அக்கா என்னக்கா இந்த பிரச்சனையெல்லாம் பெருசா போகும் சித்ரா. என்னக்கா இப்படி சொல்றீங்க? இதுதான் டைரக்ட் ஆன்சரே. நீ குணாவை மறக்கிறது தான் நல்லது. ஏன்னா ஜாதி பாக்குறவங்கள போயிட்டு நம்ம குறையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்கள போய் திருத்தவும் முடியாது. திருத்துறதுக்கு அவங்க எந்த தப்பையும் பண்ணிருக்கவும் மாட்டாங்க. அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு அதை தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க கேஸ்டில் தான் இருக்கணும், கட்டி கொடுக்கணும், பொண்ணு எடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும், அதையெல்லாம் அவங்களுக்கு மனசுல போட்டு ஆழமா புகுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம குடும்பத்தோட பழக்க வழக்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோன்னு வையே, நம்மளை ஏளனமா பார்ப்பாங்க. ஆனா அவங்கள தான் நம்ம ஏளனமா பார்க்கணும். ஆனா அது அப்படியே மாறி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், இது வேணாம், இது நல்லா இருக்காது. நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ணு, உனக்கு சூப்பராக ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு தான் அவர் எனக்கு ப்ரொப்போஸே பண்ணாரு. அக்கா அவ வருத்தப்படுறாக்கா. நீங்க ஏன்க்கா அப்படி சொன்னீங்க? நம்ம ஃபேஸ் பண்ணாத பிரச்சனையா? அதெல்லாம் நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம். இந்த கேஸ்ட் பிரச்சனையெல்லாம் பேசி சரி பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம குடும்பம் இன்னும் பெருசாக இருந்திருக்கும் சந்தோஷ். எங்கள் அம்மா அவ்வளோ பெரிய குடும்பத்தை இழந்திருக்க மாட்டாங்க, என் அப்பாவும் அவ்வளோ பெரிய குடும்பத்தை இழந்திருக்க மாட்டார். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. இட்ஸ் ஓகே, பட் அது அந்த காலம்க்கா. இப்போ எல்லாருமே தெளிவாக இருப்பாங்க. எந்த காலமாக இருந்தாலும் சில விஷயத்த மாற்ற முடியாதுப்பா. இங்கே பாரு சித்ரா, உனக்கான டைரக்ட் ஆன்சரு இதுதான். நீ அவனை மறந்துடு, அதுதான் நல்லது. அது நீ அவன்கிட்டே டைரெக்டாக சொல்லிடு. அவனுமே புரிஞ்சுக்கிட்டு சைலண்டாக போயிடுவான். ஏன்னா அவனாலேயுமே அந்த கேஸ்ட் பிரச்சனையெல்லாம் தாங்கிக்க முடியாது. அவரே பல மாதமாக யோசிச்சுட்டு தான் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாருக்கா. அவர் அதெல்லாம் சரி பண்ணுறேன்னு சொன்னார். சரி பண்ணுறேன்னு சொன்னாரா? சரி பண்ணட்டும். சரி பண்ணிவிட்டு வந்து பொண்ணு கேட்கட்டும், சரியா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, இந்த லவ் கிவ் பண்ணுறங்கிற பேரில் வெளியில் சுற்றுறது, அப்புறம் கூட போகிறது, அதையெல்லாம் வச்சுக்காத, சரியா? நீ என்னன்னா என்ன அப்படிங்கிற லிமிட்லேயே பழகு, சரியா? நாங்கள் இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா, இப்படி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது, சரியா? புரிஞ்சுக்க.
ஆமாம் சித்ரா, இதை பற்றி நானும் பேசணும்னு இருந்தேன். நீ வெளியில் போகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, வண்டியில் போகிற வேலையெல்லாம் கூட வச்சுக்காத. அவர் வீட்டில் பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்க அம்மா நம்மக்கிட்டலாம் பேசினதுக்கப்புறம் நீ அவர் கூட எங்கே வேணாலும் போ, சரியா? சரிங்கக்கா. என்னடா இது, நம்மளே இப்போதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளவே இப்படியெல்லாம் முட்டுக்கட்டை போடுறாங்களேன்னு நினச்சிக்காத. இதையெல்லாம் நீ சமாளித்து தாண்டி வந்துட்டேன்னு வையேன், உண்மையிலே லைஃப் நல்லா இருக்கும். ஆனால் அதையெல்லாம் பண்ணாமல் நீ அவன் கூட சேர்ந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டேன்னு வையேன், அவனுக்குமே அந்த ஒரு என்ன சொல்கிறது, உன்னை கல்யாணம் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் போயிடும் அவனுக்கும். அந்த ஆர்வம் போயிடுச்சுன்னு வையே, வீட்டில் பேசுகிறதும் டிலே ஆகும். ஃபஸ்ட்டு அவன் வீட்டில் பேசட்டும், அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே வேணாலும் வெளியே போங்க, சரியா? இந்த விஷயத்த நானும் ஒத்துக்கிறேன். பசங்களுக்கு ஃபேவராகவே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடக்கூடாது, புரியுதா? குணாவே கேட்டாலும் நீ எங்கேயும் அவர் கூட வெளியெல்லாம் போகாத, அதிக நேரம்லாம் அவர்கிட்ட ஃபோனில் பேசாத, முக்கியமாக நைட்லலாம் பேசவே பேசாத. ஏன்னா நைட்டில் தான் இஷ்டத்துக்கு பேசுவாங்க எல்லாரும். நந்தினி, எதுவுமே சொல்லக்கூடாதா நான்? சொல்லாதடியே, அதுக்கு தானே உன் பேரை சொல்லி கூப்பிடுறாப்புல. பாம்பு காது தான் உனக்கு போ. பாம்புக்கெல்லாம் காதே இல்லடி முதல்ல. அதனால தான் பாம்பு காதுன்னு சொன்னேன். எப்படி என்ன பாக்குறீங்க எல்லாரும்? இல்லை, இப்போ ஒன்று பண்ணி என்னது? சிரிச்சேன். சொல்லிட்டு சைடு இதெல்லாம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு தான் செய்யணும். பேசுறப்ப பார்த்து பேசணும். ரொம்ப குடைச்சலுப்பா இந்த காதலெல்லாம். இங்க பாரு சித்ரா, பேசாம டிவோர்ஸ் பண்று. டிவோர்ஸ் பண்ணவா? அது என்னது, பிரேக்கப் பண்று. ஏங்கா, நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்யறேன், கண்டிப்பா நான் செய்யறேன், ஸ்ட்ரிக்டா இருக்கேன். அப்போ ஓகேடி, நீ ஜெயிச்சிருவ. சரிடி குழந்தை, சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க என்ன. கண்டிப்பாக்கா, இதெல்லாம் உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கு, ஃபாலோ பண்ணவும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நான் கண்டிப்பா பண்றேன்க்கா. சூப்பர், அப்படிதான் இருக்கணும். ஐயோ, என் செல்லக்குட்டி பாவம், லவ் பண்ணிட்டோமே, ஜாலியா நாள்ல இருந்து ஊரை சுத்தலான்னு நினைச்சுது. எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை ஊந்து போச்சே. வெறுப்பேத்தாதீங்க மாமா. அப்படிதான் பண்ணுவேன். பௌ. சிரிக்கிறீங்களா? சிரிங்க சிரிங்க. நீங்க பாருங்க, சீக்கிரமே என் குணா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டு என்னை வந்து பொண்ணு கேட்கறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. கேட்டீங்களாக்கா, என் குணாவா? போங்கக்கா. சரி விடுடி குழந்தைய, ஏண்டி போதும், இதுக்கு மேலே கிண்டல் பண்ணாதீங்க. சரி, நாங்கள் பேசி கிளியர் பண்ண வேண்டிய விஷயத்தை கிளியர் பண்ணிட்டோம். சரி வாங்க, அப்போ எல்லாரும் கடையை காலி பண்ணிட்டு போவோம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங்கா? ஆமாம். இனிமேல் இந்த மொட்டை மாடி பக்கமே நான் வரமாட்டேன். என்ன இதெல்லாம்? பொம்முங்க, ஏன் எல்லா பொம்மையும் எடுத்து வச்சிருக்கேன், நாளைக்கு எடுத்துட்டு வரணும்ல. இன்னும் வேற இருக்கு, கபோர்டுக்குள்ளெல்லாம் வச்சிருக்கேன், அது எல்லாத்தையும் கூட வெளியே எடுக்கணும். இதுவே அதிகம், இன்னும் வேற வச்சிருக்கியா? உங்களுக்கு தெரியாதுல்ல, இருக்கு, ஷோகேஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் கபோர்ட்ல இருக்கு, அப்புறம் ஸ்டோர் ரூம்லயும் கொஞ்சம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவேன். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்ல? எனக்கு அப்படி தெரியல. ஆனா எனக்கு அப்படித்தான் தெரியுது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாத. இப்போ எனக்கு ஒரு விஷயம் ஓரா தெரியுதுன்னா நீ அதை பண்ணாத. இல்ல புரியல. அப்ப உங்களுக்கு என் பொம்மைங்களெல்லாம் பிடிக்கலையா? நான் இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாதா? எடுத்துட்டு வரலாம், ஆனா இவ்வளோலாம் வேண்டாம். இங்க பாரு, நம்மளுக்கே தெரியும் ஒரு விஷயம் நம்ம ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது ஓவரா ஆகுதுன்னு தெரியும். அப்ப நம்ம அதை கண்ட்ரோல் பண்றதுல தப்பே இல்லை. இது என்ன இவ்வளோ பொம்மை? இதுவே அதிகம். எனக்கு பிடிச்சிருக்குல்ல. பிடிச்சிருக்குங்கிறதுக்காக கண்ட்ரோல் இல்லாமல ஒரு விஷயத்த வாங்கிட்டே இருக்க கூடாது. இதெல்லாம் நான் ஒன்றும் டெய்லியும் கடைக்கு போயெல்லாம் வாங்கி சேர்த்தது இல்லைங்க. என் அப்பா வாங்கி கொடுத்தது, அண்ணன் வாங்கி கொடுத்தது, அதுக்கப்புறம் ராகுல் வாங்கி கொடுத்தது, அப்படி எனக்கு கிஃப்டாக வந்தது தான் எல்லாமே. அதுவும் இல்லாமல் எனக்கு என்னைக்காச்சும் நான் வெளியே போகிறப்ப ஆசையாக இருந்துச்சுன்னா அப்போ வாங்கிட்டு வந்து வைப்பேன், அவ்வளோதான். என்னமோ ஒன்று, ஆனால் இப்போ நீ வச்சிருக்கிறது டூ மச், ஓகேவா? சரி விடுங்க, இப்போ எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு. ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்தீங்க இப்போ? நான் எதுக்கு வந்தேன்னா உங்ககிட்ட பேசுதான். எனக்கு தூக்கம் வருதே. என்ன அவாய்ட் பண்ணுறியா? அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு உண்மையிலே தூக்கம் வருது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி தான் நீங்கள் என் கழுத்துலேயே தாலி கட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே எப்படி நான் உங்களை அவாய்ட் பண்ணிடுவேன்? சரி ஓகே, நீ தூங்க, நான் போகிறேன். பாய் பாய். பாய். உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? எந்த ஃபீலிங்ஸ் சொன்னா புரியல. இல்லை, நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு. உனக்கு நான் அட்ராக்டிவாக தெரியலையா? உனக்கு நான் உன்கிட்ட வரணும்னு உனக்கு தோணலையா? அதெல்லாம் எனக்கு தோணாது. தோணாதா? ஆமாங்க. அது எப்படி தோணாம இருக்கும்? ஏன் தோணல? தெரியலையே. தெரியலையா? என்ன இந்த பொண்ணு இப்படி பேசுறா? அப்ப நான் உன்னை 2 டைம் கிஸ் பண்ணியிருக்கேன், அப்போ கூட உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் தோணுனது இல்லையா? அது ஒரு டைம் நான் குடிபோதையில் இருக்கும்போது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படி. அப்போ எனக்கு உண்மையில ஒன்றும் தோணலை. ரெண்டாவது எல்லாரும் இருக்கும்போது நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, அப்போ எனக்கு பயமாக தான் இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. கடவுளே, இது நட மனோஜ் உனக்கு வந்த சிக்கல். இப்போதைக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இப்படியெல்லாம் பேசினா பிடிக்காது தெரியுமா? உனக்கு இதெல்லாம் பேசினாதான் பிடிக்காதுன்னு நினச்சேன். சரி, அப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாக இருந்தால் என்ன பண்ணியிருப்ப? தூங்கியிருப்பேன். அடி பாவி, அப்போ நாளைக்கு நைட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஆச்சேடி, அப்போ நாளைக்கு நீ தூங்கிடுவியா? ஆமாம், ஆனால் என்ன, உங்கள் ரூமில் உங்கள் பெட்டில் தூங்குவேன் நானே. சுற்றி அப்போ உங்களை அடுக்கி வச்சுப்பேன், அதுங்கெல்லாம் என்னை காப்பாற்றும் உங்ககிட்ட இருந்து. நீங்கள் என்கிட்டயே வரக்கூடாது. இதுங்கெல்லாம் ஏன் பெட்லியா? என்ன இதுங்கிறீங்க? இதெல்லாம் நம்ம குழந்தைங்க. சீ. சீயெல்லாம் சொல்லாதீங்க பொம்முங்களா. அப்பா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாருன்னு அப்பா சாரி கேட்பாரு அப்புறமா உங்ககிட்ட. அப்பாவா?
ஆமா நீங்க அப்பா நான் அம்மா இதுங்க எல்லாம் நம்ம குழந்தைங்க. ஐயோ என்ன இவ இப்படி பேசுறா? சரி மணி, யூ கேரி ஆன், நான் தூங்க போறேன். குட் நைட், பாய். போய் போய் ஓடி போடா கொரியன் மூஞ்சி. ஃபீலிங்ஸ். ஐயோ இந்த ஆள் உள்ள வந்ததுமே எனக்கு படபடன்னு ஆயிடுச்சு. அதையெல்லாம் நான் சொன்னா அதை வச்சு என்ன நல்லா பயன்படுத்துவான். அதனால தான் என்னென்னமோ சொல்லி சமாளித்தேன். மணி மேகலையா கொக்கா எப்படி பயமுறுத்தி ஓட விட்டேன் பாத்தியா பொம்முங்களா? இந்த நைட்டி நல்லாவே இல்லை நந்தினி உனக்கு. அப்படியா? ஏன் போடுறப்போ உனக்கு தெரியலையா? போடுறப்ப தெரியாது, போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன் அழகே வாயப்பாரு அவளுக்கு. ஏண்டி அப்போ போட்டதுக்கு அப்புறமாவது தெரியலையா உனக்கு? இந்த நைட்டி நம்மளுக்கு சேரவே இல்லையே, எதுக்கு இதை போடணுன்ட்டு தூக்கி போட வேண்டியதுதானே, வேற எதனா போட்டு வர வேண்டியதுதானே? விடுங்களா சந்தோஷ், ஒரு அவசரத்தில் போட்டுட்டு வந்துட்டேன். ஏன் இப்போல்லாம் என் ட்ரெஸ்ஸை வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் உங்களை அப்படியெல்லாம் சொல்லுவேன் அப்புறம் இனிமேல்ட்டு. என் ட்ரெஸ் எல்லாம் நீ சொல்ற அளவுக்கு இருக்காது, நான் எப்பவுமே சூப்பராக தான் போடுவேன். அப்படியா? ஆனால் பார்த்தா தெரியலையே சந்தோஷ், இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களே இந்த நைட் ட்ரெஸ்ஸு, இது அப்படியே இல்லை கோமண துணியில் தைச்ச மாதிரி இருக்குது. கோமண துணியா? நந்தினி எப்படி இருக்குது இப்போ? அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். அதனால இனிமேல் என் ட்ரெஸ்ஸை பற்றியெல்லாம் பேசாதீங்க. போடி. சரி போகிறேன், எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். ஏய் இருடி, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம். என்ன பேச போறீங்க? சந்தோஷ், நீயே ஸ்டார்ட் பண்ணிட்டே, சொல்லு. அது என்னன்னா, இன்னைக்கு மணியும் மனோஜனனும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தலையிலேயே அப்பளத்தை வச்சு அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? அந்த கல்யாணத்தில் ஒரு சடங்கு மாதிரி பண்ணாங்க இல்லையா, அது ஃபன்னா, அது சூப்பராக இருந்துச்சுல. அப்புறம் அந்த பானைக்குள்ளே மோதிரத்தை போட்டு தின்னுது, அதெல்லாம் சூப்பராக இருந்ததுல. எனக்கும் நமக்கு அந்த மாதிரியெல்லாம் நடக்கணும்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோதானே, நாளைக்கு காலையில் காயத்ரியை 2 அப்பளம் சுட சொல்கிறேன். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுப்போம். அதுக்கப்புறம் ஒரு குடத்துக்குள்ளே நானே ஒரு ரிங்கு போடுறேன், நம்ம 2 பேரும் அதை தேடி இருப்போம். என்ன சொல்கிறேன்? போங்க, நான் அப்படி சொல்லலை. பெரியவங்கெல்லாம் நம்மளை சுற்றி இருக்கணும், அப்போ நம்ம இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடணும், அப்போ தான் ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கும் கல்யாண சடங்கு எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டாக நடக்கணும். அதுதான் எனக்கு ஆசையே. சிம்பிள் கல்யாணம் போதும் சந்தோஷ், நமக்கு அது போதும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மேடம். யார் அவங்க? நான் தான். அப்புறம் இதுக்கு இந்த சடங்கு சக்கரை பொங்கல் எல்லாம்? சிம்பிள் கல்யாணத்துக்கும் சடங்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சிம்பிள் கல்யாணமாக இருந்தாலும் சடங்குலாம் நடக்கணும்ல. போடி. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, போங்க. சரிடி செல்லம், கோச்சுக்காத. இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்மளுக்கு ஊரறிய எல்லா சடங்கும் நடந்து கல்யாணமும் நடக்கும், நீ கவலைப்படாத. ஆனா இப்ப உன் மாமா ஒன்று சொல்றேன், அது நீ கேப்பியா? என்னது? இன்னைக்கு மணியும் மனோஜும் சேர்ந்து விளையாடுனாங்க தெரியுமா? அந்த மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடணும்னு ஆசை இருந்துச்சுல. அதே மாதிரி நாளைக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்லாம் அரேஞ்ச் பண்ண போறாங்கடி. அந்த மாதிரி அந்த ஆசையும் இல்லையா? சிரிக்கிறியா? இல்ல, எங்க சுத்தினாலும் அங்க வந்து நின்றுறீங்க நீங்க. அங்கதானே நீ என்ன ஆகணும்? சரி சொல்லு, உனக்கு இருக்கா? இருக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க, இல்லன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இருக்குன்னா இப்பவே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓ, உன்னை இந்த குடும்பமே நல்லவன்னு நம்பிட்டு இருக்கியா? இங்க பாரு நந்தினி, நல்லவனா இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. முன்னா கூட பரவாயில்ல, நான் இப்படி எல்லாம் பேசினா தப்புன்னு சொல்லலாம். இப்ப நீ எனக்கு தாலி கட்டின பொண்டாட்டிடி, சீ நான் உனக்கு தாலி கட்டின புருஷன்டி. அதனால அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. ஆஹா, இங்க பாரு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, உனக்கு ஓகேவா இல்லையா? உங்களை கொன்னுடுவேன் சந்தோஷம் நான் இதுக்கு மேல பேசுனீங்கன்னா. சரி ஓகே, பா எடுத்துக்கோ, தூங்கலாம் போயிட்டு. பாரு, உடனே பொட்டி பம்பா அடங்கிடுறாரு. ஏங்க நீங்க ஒரு தங்கமான புருஷங்க. பிகாஸ் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு. நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்பேன். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே, உனக்கு ஓகே இல்லைன்னா எனக்கு ஓகே இல்லை. நீ என் கிட்ட வராதுன்னா நான் வரமாட்டேன். நீ தூரம் நில்லுன்னா நான் தூரம் நிற்பேன். நீ கிட்ட வேணா நான் கிட்ட வருவேன், அவ்வளோதான். ஐ சூப்பர் இல்ல? அப்ப நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்றப்ப ஜாலியா இருக்கும்ல. சந்தோஷ் கிட்ட வாங்கன்னுவேன், நீங்க கிட்ட வரணும். தூரம் போங்கன்னுவேன், நீங்க தூரம் போகணும். அங்கேயே நில்லுங்கன்னுவேன், நீங்க அப்படியே நிக்கணும். செம்மையா இருக்கும்ல? ஐயோ ஜாலியா இருக்கு. என் பக்கி எல்லாத்தையும் நம்புது. ஊரறிய கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடி. என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். ஆமா நந்தினி, உன் இஷ்டப்படி தான் இருக்கும். எல்லாமே உன் இஷ்டப்படி தான். ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்க போது சீக்கிரமாவே வீட்டுல போய் கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் நானும். சந்தோஷ், ஐ லவ் யூங்க. ஐ லவ் யூ டூங்க. ஐயோ சோ கியூட்டுங்க.